ஒரு மனுஷன் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒன்றும் அச்சீவ் பண்ணாமல் செத்துட்டா எப்படி இருக்கும்? இதுதான் யூகிட்டோவோட லைஃபு. அவன் ஒரு ஜி ரேங்க் அட்வென்ச்சர், இருக்கிறதுலேயே லோவஸ்டான ரேங்க்கு. யூகிட்டோ இருக்கிற இடத்துல மான்ஸ்டரும் அட்டாக் பண்ண வருது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மான்ஸ்டரை பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு பையன் யூகிட்டோவை வாங்கன்னு கூப்பிட யூகிட்டோவும் அவரோட கையை தட்டி விட்டு மான்ஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கிறவங்களும் யூகிட்டோவை பார்த்து அவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், அவன் ஸ்டாட்ஸ் ஏறவே ஏறாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறவரு யூகிட்டோவை தள்ளி விட்டு போயிடுறாங்க. யூகிட்டோவும் கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற வாழை யூகிட்ட எடுத்துட்டு, நான் அட்வென்ச்சர் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷமாச்சு. இது ஒரு புதுவிதமான சிஸ்டமை யூஸ் பண்ணது. ஆனா இதோட க்ரோத் டைப் ஒரு மனுஷங்களுக்கு மனுஷங்க மாறுது. மான்ஸ்டரை கொண்டுட்டனா லெவல் ஏறும், அப்படியே உன்னோட லெவலும் போச்சுன்னா உன்னோட ஸ்டேட்டஸும் ஏறும். சில டைம் மேஜிக் இல்லைனா ஸ்கில்லும் கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் நார்மல் தான். ஆனால் யூகிட்டோக்கு மட்டும் லெவல் ஏறுது, ஆனால் ஸ்டாட்ஸ் ஏறல. இதனால யூகிட்டோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட யூகிட்டோ ரொம்ப வருஷமா மான்ஸ்டரை கொண்டுட்டு யார் கையிலையும் கிடைக்கப்படாம மான்ஸ்டரை மட்டுமே கொண்டு லெவல் 98 ரீச் பண்ணியிருக்காரு. யூகிட்டோவும் அந்த ஸ்லைம் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு போறாரு. கடைசி ஸ்லைம் மான்ஸ்டர் மட்டும் இருக்கு. யூகிட்டோவும் அந்த ஸ்லைம் மான்ஸ்டரை நோக்கி போறாரு. அவர் வாளும் அந்த இடத்துல உடஞ்சு போயிடுது. வாழனாலும் யூகிட்டோவும் ஸ்லைம் மான்ஸ்டரை நோக்கி டைரக்டாக போகிறாரு. நேராக ஓடி போய் அந்த ஸ்லைம் மான்ஸ்டரை அவர் கையால் பஞ்ச் பண்ணுறாரு. பஞ்ச் பண்ண அவர் அந்த ஸ்லைம் மான்ஸ்டரோட கோரை எடுத்து அப்படியே கடிச்சு உடைச்சிட்றாரு அந்த மான்ஸ்டரோட கோரை. அப்போது சிஸ்டம் சைடில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதை பார்த்த யூகிட்டோவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பார்த்து அவர் எப்படியோ ஒரு வழியாக நான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நினச்சிட்டு அப்படியே சிஸ்டமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணேன், ஆனால் சிஸ்டம் சைடில் இருந்து ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்து யூகிட்டோவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 70 வருஷமாக அவர் அட்வென்ச்சர் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்டாட்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை. இதை பார்த்து அவருக்கும் நம்பிக்கை உடஞ்சி போயிடுது. மான்ஸ்டரும் வெளியே வருதுங்க. வெளியே வந்த மான்ஸ்டரும் நம்ம யூகிட்டோவை பார்த்தோன்னே சுற்றி போட்டுருதுங்க. யூகிட்டோ, இது ரொம்ப மோசமான வாழ்க்கை. என் வாழ்க்கையில் எல்லாருமே என்னை கேலி கிண்டலாக செஞ்சுருக்காங்க. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களை காப்பாற்றவும் முடியல, என் தங்கச்சியும் ஒழுங்காகவும் வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு யூகிட்டோ இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. அந்த நேரமும் மான்ஸ்டரு நம்ம யூகிட்டோவை மிதிச்சே கொன்றுது. யூகிட்டோட சிஸ்டத்திலிருந்து டெத்துன்னு ஒரு மெசேஜ் வருது. யூகிட்டோட சிஸ்டமில் எரர் இருக்கிறதுனால அவருக்கு மறு வாழ்க்கை கொடுக்கப்படும் என்று சிஸ்டத்திலிருந்து மெசேஜ் வருது. இதுக்கு சாரி சொல்கிற விதமாக நான் உங்களுக்கு யூனிக் ஸ்டேட்டஸ் பாயிண்ட்ஸு சிஸ்டம் தருது. யூகிட்டோவும் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ அவங்க ரிசப்ஷனிஸ்ட் இந்தாங்க உங்கள் நெக்லஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல யூகிட்டோவும் ஷாக் ஆகி நிற்கிறாரு. அவர் வேற யாரோ தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி திரும்பி பார்க்குறாரு. வேற யாரும் இல்லை, அவரும் அந்த நெக்லஸை வாங்கிக்கிட்டாரு. யூகிட்டோவும் அவரோட ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அது டேட்டை பார்த்தோன்னே அவருக்கு ஞாபகம் வருது. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணது. யூகிட்டோவும் இது எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு சிஸ்டம் சைட்ல இருந்து நடந்த மெசேஜ் ஞாபகம் வருது. ஸ்டேட்டஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எப்பவும் போல ஸ்டேட்டஸில் அவரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனால் கீழே ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூகிட்டோ அது என்னன்னு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அது என்னன்னா அவருக்கு லக்கு ஃபுல்லாகவே மேக்ஸில் இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.